மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு 1/4 கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு 1க்கு 2 இடித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையுமே 1க்கு 2 இடித்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மசாலாவில் ஊற வச்ச மட்டனை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்பைக்கப்போ ஜென்டிலாக கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் மட்டன் அரைவேக்காடாக வெந்திருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மட்டனை வேக வைங்க. நான் வெள்ளாடு தான் வாங்கியிருக்கேன், நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால நான் 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுடைய மட்டன் ஹார்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க. அப்பைக்கப்போ மட்டும் ஜென்டிலாக கிளறி விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மட்டன் சுக்கா நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ சுட சுட பரிமாறுங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி.